ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனமுக்கு இப்படியாக சொல்லப்படுது. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அதாவது ஏசப்பா சீசர்களை பார்த்து சொல்றாரு, என் நாமத்தில் நீங்கள் விசுவாசமாக எதை கேட்டால் உங்களுக்கு செய்வேன். அதாவது நீங்கள் விசுவாசமாக உங்கள் வார்த்தையில் நீங்கள் எதை அறிக்கிறீங்களோ அது அதே போய் நடக்கும். நீங்கள் ஒன்று என்னை சந்தேகப்படாமல் நீங்கள் என்னை விசுவாசிக்கும் போது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஏசப்பா சீசரில் சொல்கிறார். ஏசப்பா எதுக்கு சீசரில் பார்த்து இந்த வார்த்தை சொல்கிறாருன்னா, ஏசப்பா எருசலேம் என்ற கிராமத்தில் அவர் சுற்றி உலாவ பார்க்கும்போது அப்போ ஏசப்பாவுக்கு பசி உண்டாயிடுச்சு. பசி உண்டாயப்போ ஏசப்பா வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு அத்தி மரத்தை பார்க்குறேன். அந்த அத்தி மரம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாகுது, பிரம்மாண்டமாக இருக்குது. அதாவது அந்த மரம் பார்த்தீங்கன்னா அது அது தோற்றம் அழகாகுது. உள்ள அது மரத்துக்குள்ளே கனி இருக்கிற போல் அந்த மரம் காட்டிக்குது. அதாவது ஏசப்பா அந்த மரத்துக்கிட்ட போய் ஏதாச்சும் கிடைக்கும்னு சொல்லி கிட்ட போகிற அந்த மரத்துக்குள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. உடனே ஏசப்பா அந்த மரம் மாயமாறு சொல்லி அந்த மரத்தை சபிச்சார். சீசனாக அதை கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஏசப்பாட்ட கேட்குறேன், ஆண்டவரே நீ சொன்னபடியே இந்த மரம் பட்டு போச்சு சொல்லும்போது தான் அப்போ தான் ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசமாக நீங்கள் எதை கேட்டால் அது உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. நீங்கள் ஒருத்தர் கூட சந்தேகப்படக்கூடாது. என்ன நீங்கள் சந்தேகப்படாமல் நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன்னு சொல்லி ஏசப்பா சீசரில் பார்த்து சொல்கிறார். அதாவது அந்த அத்தி மரம் போல் வாழ்க்கை தான் பார்த்தீங்கன்னா சில யூதருங்க அப்படி தான் இருந்தாங்க. அதாவது இந்த பரிசேர் இந்த வேத பொருளாம் அப்படி தான் இருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க மாயமாக தான் கத்தரை தேடினாங்க. அவங்க கத்தரை உண்மையாக தேடவே இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பயங்கரமாக அவங்க நம்ம கிறிஸ்துவ போல் காட்டிக்கின்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லாவற்றிலையும் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்க. அதாவது நியாய பிரமாணத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. மோசே கொடுத்த கட்டளைப்படி அவங்க நடக்கிறாங்க. அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தசம பாகத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க, காணிக்கையில் கரெக்டாக இருக்கிறாங்க. எல்லாவற்றிலும் அந்த பாரம்பரியத்தில் அவங்க எல்லாமே கரெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஒன்று தேவன் அவங்க உண்மையாக தெரியல. அவங்க இருதை தேவனுக்கு கொடுக்கவே இல்லை. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பேருக்கு தான் அவங்க கத்தரை தேடினாங்க. அவங்க பேருக்கு கத்தரை தேடினால்தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் கிடைக்கல, ஒரு நன்மையும் கிடைக்கல. அவங்க எல்லா இடத்துல வெக்கப்பட்டு தான் போனாங்க. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நம்ம கத்தரை உண்மையாக தேடும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம பேரு கிறிஸ்துவாக இருந்து கத்தரை நம்ம ஏதோ நம்ம பேர் ஆண்டு ஜோசப்பு இல்லை பீட்டர் நம்ம அதை வச்சுன்னு இது மட்டும் இருந்தால் போதும். நம்ம ஜெபிக்க தேவையில்ல, பைபிள் வாசிக்க தேவையில்ல. நம்ம ஏதோ ஒன்று ஆலயத்துக்கு போயிட்டு வந்தால் போதும். நம்ம அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காது. அதாவது ஏசப்பா நீங்கள் உங்கள்கிட்ட அவர் எதுவுமே கேட்க மாட்டார். பொண்ணு வெள்ளி உங்கள்கிட்ட எதுவுமே கேட்கல. அவர் ஒன்றா கேட்குறான், அதாவது என்னை முழு யுத்தத்தை நீங்கள் தேடும்போது நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. அதாவது வேதமே அப்படி தான் சொல்லுவோம். தேவனாய கர்த்தர் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மோடு, முழு மனதோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாய் என்று சொல்லி வேதமே அப்படி தான் சொல்லுவோம். நம்ம முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும்போது நம்ம எல்லாவற்றையும் ஏசப்பாவோட பெற்றுக்கொள்ளும். சங்கீதாவது அப்படி தான் சொல்லுகிறார். சங்கீதம் 16:8 அப்படி தான் சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது ஸ்பாரஸில் இருக்கிறப்ப நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி சங்கீதாவது சொல்கிறார். ஏன்னா சங்கீதாவது எப்பவுமே கர்த்தரை தன்னை முன்னே வச்சார், வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றார். இன்றைக்கி உங்களோட வாழ்க்கையில் இந்த யூதரை போல் நீங்கள் பரிசர் வேத பார்க்கிற போல் நீங்கள் மாயமாக நீங்கள் கர்த்தரை தேடினா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காது, ஒரு அதிசயம் நடக்காது. அதாவது நீங்கள் மனுஷனுக்கு பாருகோனா பிரியமாக இருக்கலாம், மனுஷப்பா நன்மையாக இருக்கலாம். ஆனால் தேவன் ஒரு மனுஷனை இருதயத்தை ஆராயிற தேவன். மனுஷனும் முகத்தை பார்க்கலாம், தேவனும் இருதயத்தை ஆராயிற தேவனாக இருக்கிற. எப்படியா ஒரு மனுஷனுடைய சுபாவம் எப்படியா போட்டு உடனே ஏசப்பா சொல்லிடுவார். கூட சீசன்களே ஏசப்பா எப்படியா போட்டு ஆளுன்னு சொல்லிட்டாரு. அதில் பார்த்தீங்கன்னா யோவான் ரொம்ப அன்பாக இருந்தால் வேதம் சொல்லுது. யோவான் தேவனுடைய மார்பிலே சாஞ்சிருந்தார், அவ்வளோ அன்பாக இருந்தார். ஏன்னா ஏசப்பாவுக்கு ஒரு மனசு எப்படியாப்பட்ட ஆட்கள் அவருக்கு தெரியும். ஆனால் இருபத்தி 6000 தேவனாக இருக்க ஒன்று நம்ம ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தர் நம்ம உண்மையாக தேடும்போது நம்ம ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம உண்மையாக திரும்ப எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். அந்த யூதருக்கு உண்மையாக தெரியல, அவங்க எதுவுமே பெறுவில்லை. நீங்கள் ஆணுடைய பிள்ளையாக இருக்கும்போது கர்த்தரை உண்மையாக தேடும்போது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென்.